Hello friends, welcome to After Effects Tamil tutorial part 7. Nachino நம்ம போன கிளாஸ்ல ஒரு சில எஃபெக்ட்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ இன்னும் அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் பத்தி பார்ப்போம். நம்ம பார்த்தோன்னா ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். எடுத்துகிட்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து என்னோட சைஸ் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு எஃபெக்ட் நான் அப்ளை பண்ணுறேன். க்ளோ அப்படின்ற ஒரு எஃபெக்ட்டு அது நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இமேஜ் மேலேயும் போட்டாலேயும் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே இருக்க இமேஜ் மேலேயும் செட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். பார்த்தீங்கன்னா இதோட த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்ம இன்க்ரீஸ் பண்ண அதோட சைஸ் மாறும். நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதோட த்ரெஷ்ஹோல்டு நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இந்த கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி அனிமேஷன் எஃபெக்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். நான் இப்போதைக்கு இது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரேடியஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த ரேடியஸில் அந்த க்ளோ எஃபெக்ட் வேணும், எந்த இடத்துல வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணுறதுக்காக அந்த ரேடியஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். இன்டென்சிட்டி பார்த்தோன்னா அதோட அந்த கிளார்னஸ் பார்த்தோன்னா எவ்வளோ வேணும், பேக்ரவுண்ட் கலரோட இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத தான் அது இது. இந்த கலர் பேஸ் பார்த்தோன்னா இந்த ரொட்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். இது வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து சரியாக தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வேறு இமேஜஸ் எல்லாம் வச்சு பண்ணும்போது அது உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காம்போசிட்டோட ஒரிஜினலாக எந்த மாதிரி வேணும் அப்படின்றது அங்கே இருக்குது. கலர் பார்த்தோன்னா இந்த க்ளோவோட கலர் ஒரிஜினல் கலர் வேணுமா இல்லை A to B இந்த AB அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா நாம் செட் பண்ணக்கூடிய கலர் இங்கே அதெல்லாம் இருக்குது. இதை நம்ம கேன்சல் பண்ணிடுறேன். அதேமாதிரி இன்னொரு எஃபெக்ட் வரேன். ஷேட்டர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்குது. தெரியுதுங்களா? இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வந்து இது மேலே போடுறேன். பார்த்தீங்கன்னா அது வந்துடுச்சு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண க்ளோ இருக்குது. அதை நான் இப்போ அழிச்சு இது பண்ணிடுறேன். இந்த ஷேட்டர் போட்டதோடனே பார்த்தோன்னா இமேஜஸ் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது பார்த்தோன்னா இந்த எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பாருங்கள். இந்த ஷேட்டரோட இது வந்து நான் நார்மலாக கொடுத்துட்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இமேஜஸ் வந்து நம்மளுக்கு உடச்சி அதாவது ஒரு வடையிற ஷேப்பில் கொண்டு வரும். பார்த்தோன்னா அங்கே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியுதுங்களா? அதாவது இந்த மாதிரி இருக்க இமேஜ் வந்து அதை உடச்சி காட்டும். அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதோட பார்த்தோன்னா ஷேப்பு எந்த ஷேப்பில் உடையணும் அப்படின்ற மாதிரி ஷேப் இருக்குது. அதாவது பிரிக்ஸு கட்டை மாதிரி உடையணுமா இல்லை கிளாஸ் மாதிரி உடையணுமா பாருங்கள். இப்போ கிளாஸ் மாதிரி வச்சுட்டுங்களா, இல்லை கிளாஸ் வேறு வேணும், ஒரு பசில் மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா பசில் மாதிரி வருது. தெரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட பேட்டர்னு எந்த பேட்டர்ன் வேணும் அப்படின்றது ஸ்கொயராக ஒழிது. அந்த மாதிரி நான் கிளாஸ் மாதிரி கொடுக்குறேன். இதை நீங்கள் கீ ஃப்ரேம் செட் பண்ணி வச்சுட்டு பார்த்தோன்னா கீ ஃப்ரேம் செட் பண்ணும்போது இதுக்கு அடுத்தது நம்ம இந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த பொசிஷன் பார்த்தோன்னா என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு எந்த இடத்துலேருந்து ஓடிணும் அப்படின்றத காட்டும். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். எந்த இடத்துல கொடுக்குறோன்னா அந்த இடத்துலேருந்து ஓடிற மாதிரி தெரியுதுங்களா? சாரி. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த கஸ்டம் அதோட அந்த உடையிற தன்மை எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றது வந்து நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். அந்த ரிசிப்ஷன் அப்படின்றதுல டைரக்ஷன் வந்து எது எக்ஸ் ஆக்சிஸா இல்லை ஒய் ஆக்சிஸா அப்படின்ற பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியுதா? எந்த ஆக்சிஸில் வேணும் அப்படின்றது அது நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அது தெரியும். இது பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்ற மாதிரி இந்த டைரெக்ஷனை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மார்க் எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த இடத்துலேருந்து வரையணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துக்கு மாறிடுச்சு. தெரியுதுங்களா? இந்த இடத்துல இப்போ இந்த மார்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வரைகிற மாதிரி மாறிடும். சரி, அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த ஷேட்டர்ன்றதை யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றையும் சொல்லிகிட்டு இருந்தால் டுட்டோரியல் சைஸ் தான் பெருசாகுமே தவிர உங்களுக்கு போர் அடிக்கும்.
ஸோ அடுத்த எஃபெக்ட் போகலாம். இப்போது இந்த எஃபெக்ட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது 2 எஃபெக்ட்டுமே எனக்கு வேணாம், எந்த எஃபெக்ட்டுமே அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை டேரெக்டாகவே எடுத்துகிட்டு போய் டிலீட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கேயும் கேன்சல் ஆகிட்டு இருக்கும் நம்ம டிலீட் பண்ணும்போது. இப்போது வந்து அதேமாரி ஒரு சிசி பார்த்தோன்னா இந்த சிசி அப்படின்றது நிறையா இது இருக்குது. அதில் ஒரு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். சிசி லென்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த சிசி லென்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுவோம் பார்த்தோன்னா தெரியுதுங்களா, அதாவது லென்ஸ் மாதிரி காட்டும். ஒரு லென்ஸ்லேருந்து அதை பார்க்கும்போது எந்த மாதிரி வரும் அப்படின்றது இதை நம்ம வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். தெரியுதுங்களா, அதோட பொசிஷனை நான் இதை எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுக்குறோன்னு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதுக்கு மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இது பார்த்தோன்னா அதோட இடத்த குறிக்கிறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதோட சைஸ் எந்த அளவுக்கு பெருசாக வேணும் அப்படின்றத இப்படி இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீ ரொம்ப நேரமாக இந்த எஃபெக்டில் எடுத்துகிட்டு போய் இவனே ஏதோ ஷேட்டர்னு எழுதுறான், அப்புறம் சிசி பால்னு ஏதோ எழுதுறான், அப்புறம் அப்ளை பண்ணிடுறான். அதெல்லாம் எப்படி எங்களுக்கு தெரியாதே, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே அது எல்லா ஆப்ஷன் இது எல்லாரும் இருக்கிறத தான் நான் ஒரு சில ஆப்ஷன் யூஸ் பண்ணி காட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேட்டர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலையே நம்ம போயிட்டு கொடுத்தோன்னு வரும். இப்போ சிசி அப்படின்றது நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தேன் தெரியுதுங்களா, சிசி அதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை நம்ம போய் தேடி எடுக்கிறது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா ஷேட்டர்ன்றது இங்கே இருக்குது தெரியுதுங்களா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க போய் எடுக்க தேவையில்ல அப்படின்றதுக்காக தான் நான் அந்த சர்ச் பட்டனை யூஸ் பண்ணி காட்டினேன். மற்றபடி இது உள்ளார நான் யூஸ் பண்ண எல்லா ஆப்ஷனும் இது உள்ளார ஒவ்வொன்றுத்தாகவும் ஒவ்வொரு இடத்துல அப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது சிசி சம்மந்தம், பார்த்தீங்கன்னா சிசி லென்ஸு கிரேடரு அது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. இதெல்லாம் நான் டைரெக்டாக போய் எடுக்காத அப்படியே சர்ச் கொடுத்து எடுத்தேன். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். மற்றபடி நான் யூஸ் பண்ண எஃபெக்ட்ஸ் எல்லாமே இது உள்ளார இருக்கிறது தான். ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணும்போது அந்த எஃபெக்டெல்லாம் நம்ம நிறைய எஃபெக்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த எஃபெக்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எடுக்கணும் அது எப்படி எடுக்கணுன்றதை தான் இப்போ நான் சொன்னேன். இந்த நம்மளுக்கு எந்தெந்த இப்போ ஆடியோ ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. மீதி இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் நிறைய எஃபெக்ட்ஸ் சொல்லித்தர போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.